நம்ம சென்னை மாநகரம் பல வரலாற்று சிறப்புகளை உள்ளடக்கியதுங்க. கடற்கரை, விமான நிலையம், கோயில்கள் என பரந்துபட்ட சென்னையில் வாழும் மக்களின் மனநிலையும் பரந்த மனப்பான்மையுடன் இருக்கிறது என்பதற்கு மிகச்சிறந்த ஒரு உதாரணத்தை சொல்லலாம். குறிப்பாக வள்ளல் பெருமான் சென்னை மாநகரத்தை பற்றி சொல்லும்போது தர்மமிகு சென்னை அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நாம தினமும் கண்ணார பார்க்கலாங்க. சென்னையின் மேற்கு மாம்பலம், வடபழனி, கோடம்பாக்கம் இப்படின்னு ஏதாவது ஒரு பகுதியை நீங்கள் மையமாக எடுத்துக்கிட்டு அதுல இருந்து ஒரு 5 கிலோமீட்டர் ஒரு 2 வீலரில் மதியம் 12 to 2 வரைக்கும் ஒரு சுற்றுனீங்கன்னா ஒரு கோயிலில் இல்லைன்னா 2 வீலரில் யாராவது வந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துல எங்கனா ஒரு இடத்துல அன்னதானம் நடந்துக்கிட்டே தாங்க இருக்கும். இப்படி ஒரு சிறப்பை நீங்கள் எல்லா ஊர்லையும் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. ஆனால் குறிப்பாக நீங்கள் சென்னையில் கட்டாயம் பார்க்கலாம். நீங்கள் அதனால தர்மமிகு சென்னைன்னு வள்ளலார் சொன்னது 100க்கு 100 உண்மைதாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு இடத்துல ஒரு 2 வீலரில் வந்தோ இல்லை சைக்கிளில் வந்து கூட யாராவது ஒரு 10 பொட்டலத்தை வச்சுக்கிட்டாவது இந்தாங்க அப்படின்னு சொல்லி அன்னதானத்தை கொடுக்கறத, ஒரு இயலாதவங்களுக்கு கொடுக்கறத நம்ம கண்ணார நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தர்மமிகு சென்னை, வள்ளல் வாக்கு பொய்ப்பதில்லை. ஐ லவ் யூ சென்னை.